ஏமா ஏர்ல போட்டு எருமை மாதிரி சுத்தி வந்து மறுபடியும் அதே கேள்வி கேட்குறியம்மா. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. நீங்க கேட்கறது கரெக்டு. எல்லாரும் பயந்து போயிட்டு ஐயோ ஐயோன்னு வராங்க. இப்ப அது முக்கியம் இல்லை. இப்ப அடுத்ததா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டா, ஆதார் கார்டுலாம் எந்த சலுகையும் இல்லைன்ற மாதிரி இப்ப என்ன பண்ணுவீங்க, ஓட்டு போடலன்னா உங்களுக்கு எந்த சலுகையும் இல்லைன்னுவீங்க. ஓட்டு போடலன்னா அப்படின்றது இந்த 4 கோடி பேர் தான். சரி, அந்த ஆமா 6 கோடியில 4 கோடி பேருக்கு வாக்களிக்கிற உரிமை கொடுத்துருப்பீங்க. மீதியில் 4 கோடி பேர் ஓட்டே போட்டுருக்க மாட்டான். அதனால உனக்கு செலவு கிடையாதுப்பா, நீலாம் இந்த தடவை ஓட்டே போடல, உனக்கெல்லாம் இல்லை அப்படின்னுவீங்க. இன்னொன்று, ஓட்டு உரிமைன்றது அவங்களுடைய கடமையும் அவங்களுடைய உரிமையும். அவனும் அன்னைக்கு ஓட்டு போடாமல் விட்டானா, நீ எலெக்ஷன்ல ஓட்டே போடலையே, உனக்கு ஏன் கவர்மெண்ட் இந்த சலுகை தரணும், உனக்கு ஏன் தரணும்னு எழுப்பீங்க. இது மொத்தத்தில் மன்னராட்சிக்கான ஒரு வழிவகுக்கிற மாதிரி தெரியுது. ஜனநாயக ஆட்சி மாதிரி எனக்கு தெரியல சார். நிறைய விஷயம் சொல்றீங்க, நாங்களே இதெல்லாம் இப்ப சார் கேக்குறோம். நான் ஓட்டு போடாம போயிடலான்னு பார்த்தேன்பா. ஆனா இப்ப ஓட்டு போடணும்னா சலுகை எல்லாம் போயிடும் பொழுது பயமா இருக்குது.